Hello students, this is Pavitra. Welcome and welcome back to my YouTube channel. So last வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட் ஆசிட் ஸ்டோரேஜ் செல் என்ன அப்படின்னு பார்த்துருப்போம் செகண்டரி பேட்டரிஸில். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ ரெகுலேஷனில் புதுசாக பார்க்க போகிற ஒரு சாப்டர் இது. ஓகே, ஸோ பேட்ரி பேக் அப்படின்றது ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் அப்படின்ற மாதிரி நான் சர்ச் பண்ணலாம் இருந்துச்சு. ஸோ பேட்ரி பேக் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோ இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய நோட்ஸ் உங்களுக்கு புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? பேட்ரி பேக் ஓகே, மேபி இந்த வருஷம் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். பேட்ரி பேக் ரொம்ப முக்கியமான கொஷின்ஸுன்ற மாதிரி தான் இருக்குது நான் சர்ச் பண்ணி பார்த்ததில். ஸோ அதுக்கான டெஃபினேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்ரி பேக் இஸ் அன் அசம்பிளி ஆஃப் மல்டிபிள் பேட்ரி செல்ஸ் கனெக்டட் இன் சீரீஸ். ஓகே, ஒன்றுமே கிடையாது, இந்த ஒரு லைன் எழுதுனாவே நீங்கள் வந்து டெஃபினேஷனில் போதும். ஓகே, பேட்ரி பேக் அப்படின்னாவே என்னது, நிறைய அமௌண்ட் ஆஃப் நம்ம சேர்த்து வச்சுருக்கிறது தானே பேக் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் மல்டிபிள் பேட்ரி செல்ஸ், நிறைய பேட்ரியை வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரீஸில் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. பேரலாகவும் சரி இல்லை போத் டூ. ஓகே, பேரலாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இது என்ன கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவைடட் தி ரெக்வைர்ட் பவர், வோல்டேஜ், எனர்ஜி கெப்பாசிட்டி இதெல்லாம் கொடுக்கும். எப்படி அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைஸ் சிஸ்டத்தில் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இப்போ ஒரு நிறைய பேட்ரி பேக்ஸ், நிறைய பேட்ரியை வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீரீஸ் மூலமாக கனெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைஸில். இதுதான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன்ஸ் ஆஃப் பேட்ரி பேக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ பேட்ரி பேக்கை வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க இன் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் இன்வால்விங் எலக்ட்ரோகெமிக்கல், மெக்கானிக்கல் கண்ட்ரோல் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ் பிரின்சிபல்ஸ். ஓகே, ஸோ ஒரு தெர்மோடைனமிக்ஸ் பிரின்சிபல்லையும் எலக்ட்ரோகெமிக்கல், மெக்கானிக்கல்லாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் எல்லாம் இந்த இதுவில் வந்து டிசைன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் ஈவிஸ் அப்ளிகேஷன், ஈவினா நான் தெரியும் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் அப்ளிகேஷன்ஸ் டியூ டு ஹை நம்பர் ஆஃப் செல்ஸ். ஓகே, ஈவியில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நம்பர் ஆஃப் செல்ஸ் பேட்ரிஸ் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க சீரீஸ் மூலமாக. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ்லாம் பார்க்கும்போது ஓகேவா, அதுதான் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் இன்வால்விங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் பேட்ரி பேக்ஸ் டிசைன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டெப் 1 வந்து பேட்ரி சைஸு, ஸ்டெப் 2 வந்து பேட்ரி பேக் டிசைன், எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க, எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றது. ஸ்டெப் 3 வந்து பேட்ரி பேக் சேஃப்டி அண்ட் டெஸ்டிங், எப்படி சேஃபாக இருக்கணும், எப்படி டெஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்றது. இந்த ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 வந்து பேட்ரி இன்வால்வ் இன் பேட்ரி பேக்ஸ் டிசைன்ஸ். ஓகேவா? அண்ட் தென் கேல்குலேஷன்ஸ் இருக்குது. எப்படி வந்து பேட்ரி பேக்கிங் ரெக்வைர்ட் ஃபார் பேட்ரி பேக்கிங்க்கு வந்து ஒரு கேல்குலேஷன்ஸ் இருக்குது. ஸோ என்னென்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 1 என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேல்குலேஷன்ஸ் ஆஃப் பேட்ரி வோல்டேஜை வந்து கேல்குலேட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எசென்ஷியல் ரெக்யூர்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள்ஸில் வோல்டேஜ் தான் நம்மளுக்கு வந்து தேவை. அந்த வோல்டேஜ் எப்படி மெஷர் பண்ணலாம், எப்படி கேல்குலேட் பண்ணலாம், Nµ அப்படின்னு கேல்குலேட் பண்ணலாம். Vனா நம்மளுக்கு தெரியும் வோல்டேஜ், என்னன்னா நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ நம்பர் ஆஃப் பேட்ரிஸ் வந்து பேக் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றது. மியூன்றது செல் வோல்டேஜ். ஓகேவா? ஸ்டெப் 2 பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேல்குலேஷன்ஸ் ஆஃப் பேட்ரி பேக் சைஸை வந்து கேல்குலேட் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு பேட்ரியுடைய சைஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான ஃபார்முலா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் அப்படின்னா சைஸு, வோல்டேஜ் இது வந்து ஆம்பியர். ஓகேவா? ஏ மேலே ஒரு டாட் மாதிரி போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்பியர் அப்படின்னு சொல்லுவோம். வி வோல்டேஜ், ஏ டேஷ் வந்து ஆம்பியர் ரேட்டிங் ஆஃப் தி செல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பேட்ரியுடைய சைஸை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு. ஓகேவா? பேட்ரி அந்த பேக்குடைய சைஸு. ஸ்டெப் 3 பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேல்குலேஷன்ஸ் ஆஃப் வெயிட், எவ்வளோ வெயிட் இருக்கணும் அப்படின்றத பார்த்தோம். அப்போ W = SC. டபிள்யூனா தெரியும் வெயிட்டு, எஸ்னா தெரியும் சைஸு, சினா கெப்பாசிட்டி ஆஃப் தி பேட்ரி. அந்த பேட்ரியுடைய கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ அதனுடைய வெயிட் நம்ம கேல்குலேட் பண்ணிடலாம். ஓகேவா? தென் ஸ்டெப் 4 பார்த்தோன்னா பேட்ரியுடைய ரேஞ்சு. ஓகேவா? ஆர்னா தெரியும், அப்போ ரேஞ்ச் = S/V. எஸ்னா தெரியும் சைஸு, சி அப்படின்னா
சாரி வின்னு போட்டிருக்கேன், சி. ஒன்ஸ் அகெயின் நான் பார்த்துட்டு வந்துடுறேன் கரெக்டான்ட்டு. ஆக்சுவலி நான் ரெஃபர் பண்ணுற புக்லேயும் இங்கே தப்பாக தான் கொடுத்துருக்காங்க, S/B அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நான் செக் பண்ணிவிட்டு நான் என்னன்னு சொல்கிறேன், ஓகேவா. இங்கே V வருமா C வருமா, கெப்பாசிட்டி வருமா, வோல்டேஜ் வருமா அப்படின்னு தெரியல எனக்கு. கேல்குலேஷன்ஸ் ஆஃப் பேட்ரி ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது V தான் வரும்னு நினைக்கிறேன். அப்போ இங்கே ஏன் வேரில் தப்பாக கொடுத்துருக்காங்க அப்படின்றத தெரியல. நான் இதை மட்டும் பார்த்துட்டு சொல்கிறேன், ஓகேவா. கேல்குலேஷன்ஸ் ஆஃப் பேட்ரி ரேஞ்ச் மட்டும் நான் பார்த்துட்டு சொல்கிறேன்ப்பா, ஓகேவா. தென் ஸ்டெப் 5 பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேல்குலேஷன்ஸ் ஆஃப் பேட்ரி பவர். அப்போ என்ன, P = Fx/NT, ஓகே. இதுக்கு பேர் NTD அப்படின்னு சொல்லுவோம். ப்ளஸ்ஸு Pox/μ அப்படின்னு சொல்லுவாங்க. PDC அப்படின்னும் போது டேரக்ட் கரண்ட்டு நம்மளுக்கு தெரியும். DC அப்படின்னா டேரக்ட் கரண்ட்டு. எனர்ஜி யூசேஜ் ஆஃப் அண்ட் வெஹிக்கிள்ஸ். ND அப்படின்னு பார்க்கும்போது ஓவரால் கான்ஸ்டன்ட் எஃபிஷியன்சி. PX பவர் யூசஸ் ஆஃப் ஆக்சிலரி சிஸ்டம், எவ்வளோ பவர் யூஸ் பண்ணுறாங்க. Fனா ஃபோர்ஸு, மியூனா எனர்ஜி கன்சூம்ஷன்ஸ், ஓகே. ஸோ இந்த 5 ஸ்டெப்ஸ் தான் என்ன ஆகுது, எதில் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேல்குலேஷன்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் பேட்ரி பேக்கிங். ஒரு பேட்ரி பேக் பண்ணுறதுல அதுக்கான என்ன ரெக்யூப்மெண்ட்ஸ் இருக்குன்றதை கேல்குலேஷன் பண்ணி தான் யூஸ் பண்ணுவாங்க, ஓகேவா. அப்போ வெஹிக்கிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேல்குலேஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் அந்த பைக்கே இது பண்ணியிருப்பாங்க, ஓகேவா. இதுதான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்ரி பேக்னால் ஒன்றும் கிடையாது, நிறைய பேட்ரிஸ் இருக்கும். அந்த நிறைய பேட்ரிஸை சீரீஸ் மூலமாக கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, ஓகேவா. ஸோ எலக்ட்ரிக்கல் டிவைசஸ் சிஸ்டத்துலலாம் இந்த பேட்ரி பேக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஓகேவா. இந்த இவ்வளோ தான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்ரி பேக்கு. ஸோ முக்கியமான கொஷின்ஸ் இதையும் பார்த்துக்கோங்க இந்த ரெகுலேஷன்ஸில். ஸோ தேங்க்யூ, ஹாவ் எ நைஸ் டே.